உணவு என்பது மருந்து, ஆடை என்பது மானம், பணம் என்பது தேவை, அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் ஆசான், ஆங்கிலம் என்பது வெறும் மொழி தாங்க, தமிழ் தான் உயிர் என்று சொன்னால் அப்பேற்பட்ட முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். ஆகா, தமிழுக்கு வணக்கம் சொன்னோன்னு கை தட்டுறாங்க பாத்தீங்களா அக்கா? அதுதான் உண்மையிலேயே பிரகாசபுரம்ங்கிறது பிரகாசமா நீ நிரூபிச்சிருக்கிறீங்க. என்ன பிரகாசத்துக்கு கைத்தட்டல் கொடுக்கல? உங்க ஊர் பொதுவா ஊர் பேரை சொன்னா கைத்தட்டல் கொடுப்பாங்களே. உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க யாரெல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க நல்ல தைரியமா துணிச்சலா கை தூக்கலாம். 1 2 3 13 பேர் தான் பிரகாசபுரத்துல தமிழ் பற்றா இருக்கிறீங்களா? இப்ப நான் சொல்றேன், யாரெல்லாம் உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க, யாரெல்லாம் இங்கிலீஷ் பேப்பர்ல ஃபெயில் ஆகாங்களோ அவங்க தாங்க உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க. அப்படின்னா இப்பதான் கைத்தட்டெல்லாம் பயங்கரமா அதிகமா இருக்குது. ஆகா, இதுதான் நிறைய. உண்மையிலே ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்துல ஒரு அருமையான ஒரு பிரசங்கம் முடிச்சுட்டு வந்து ஆராதனையை முடிச்சு அந்த கொடி இறக்கிட்டு அப்படி முழு ஒரு பக்தியோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. முண்டாசு கவிஞன் பாரதி தான் சொன்னான், பக்தினா என்ன? பக்தி என்பது உணவிற்குள் வந்தால் அது பிரசாதம், பக்தி என்பது நீருக்குள் வந்தால் அது தீர்த்தம், பக்தி என்பது பாடலில் வந்தால் அது கீர்த்தனை, பக்தி என்பது செய்கிற செயலில் வந்தால் அது சேவை, பக்தி என்பது பணியில் வந்தால் அது கர்மா, பக்தி என்பது ஒரு உடலுக்குள் வந்தால் அது கோவில், பக்தி என்பது எப்போ ஒரு ஆளுக்குள்ள வருகிறதோ அப்பொழுதுதான் அவன் முழு மனிதனாக காட்சி அளிக்கிறான் அப்படின்ட்டு சொன்னா முழு மனிதர்களாகத்தான் இங்க எல்லாருக்குமே காட்சி அளிக்கிறீங்க. கண்ணதாசன் அழகா சொல்லியிருப்பாரு, அர்த்தமுள்ள இந்து மதத்தை எழுதின கண்ணதாசன் இயேசு காவியத்துல சொல்லியிருப்பாரு, புண்கள் இருக்கும் வரை மருந்து தேவை நித்தியமே, புண்கள் இருக்கும் வரை மருந்து தேவை நித்தியமே, மண்ணிட இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே, விண்ணர சமயம் இதுதான் உலக தத்துவமே, என்னும் எழுத்தும் எல்லாம் அவனே, இயேசுவை நம்புவோமேன்னு சொல்லிட்டு கண்ணதாசன் அருமையா இயேசு காவியத்துல சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன், பாவிகளை மனம் திருப்பவே வந்தேன், மனித குலத்தை மீட்கவே வந்தேன் சொன்னாரு இயேசு கிறிஸ்து. உண்மையிலே சொல்லணும்னா உலகிலேயே அதிகமாக பேசப்பட்ட, அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் எதுனா அது நம்மளுடைய பைபிள் தான் என்று சொன்னால் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். உண்மையிலே எல்லா விஷயங்களும் அன்பு காட்டு, வலது கணத்துல யாராவது அடிச்சாங்கன்னா மீண்டும் இடது கணத்தை திருப்பி காட்டுன்னு சொல்லிட்டு அன்பை மட்டுமே விதைவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மதம் கிறிஸ்துவ மதம். உண்மையிலே இந்த ஊர் புதுமைகளின் நாயகியாம் பரிசுத்த பரலோக மாதா ஆலயம் திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் பக்தியோடும் பாங்கோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊர் தலைவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கும் சென்ட் மேரிஸ் கிளப் இளைஞர் பட்டாளத்துக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சில ஊர்ல பாத்தீங்கன்னா ஆடியோ நல்லா இருக்கும், சில ஊர்ல பார்த்தா ஆடியன்ஸ் நல்லா இருப்பாங்க. நம்ம பிரகாசபுரத்துல மட்டும்தான் ஆடியோவும் சூப்பர், ஆடியன்ஸும் சும்மா டபுள் சூப்பரா உட்கார்ந்துருக்கு. இதுக்கு மேல எங்களுக்கு வேற என்ன வேணும்? ஆனா உண்மையிலே இந்த ஊர்ல பேச எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குக்கா. நம்ம கார்ல இறங்கி வந்தான்ல ஒரு சின்ன பையன் என்கிட்ட குடுகுடுன்னு ஓடி வந்தான், அக்கா நீங்க தானே டிவியில பேசுறீங்கன்னா எனக்கு பயங்கர சந்தோஷம். ஆகா, பிரகாசபுரத்துல ஒரு சின்ன ஊர்ல ஒரு சின்ன பையன் அடையாள கண்டுபிடிச்சிட்டானே, எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். டே தங்கக்குட்டி, நீ என்ன சன் டிவில பாத்தியா இல்ல விஜய் டிவில பாத்தியா இல்லாட்டி ஆதித்யால பாத்தியான்னு கேட்டேன். சொன்னாம் பாரு ஒத்த வார்த்தை, இல்ல நீ தானே டிஸ்கவரி சேனல்ல கூச்சி போவீங்கன்ட்டான். அவனை தான் 1/2 மணி நேரமா தேடிட்டு இருக்கேன். என்ன டிஸ்கவரின்னு சொன்னோன்னா அங்க சிரிப்பா பாத்தீங்களா? சத்தியமா டே உண்மையிலே எனக்கெல்லாம் பெரியவங்களை பார்த்தா பேசிடுவேன், பெண்களை பார்த்தா பேசிடுவேன், ஆண்களை பார்த்தா கூட பேசிடுவேன். நான் பயப்படுற ஒரே ஆளு இந்த உட்காந்துருக்காள் அரட்டோசர், இந்த சின்ன பையன். அவனெல்லாம் பார்த்தாதான் எனக்கெல்லாம் சத்தியமா பேச்சே வராது. இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு என்ன தெரியுமா சார்? இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு யாருக்காவது தெரியுமா? ஒரு ஆணின் மகிழ்ச்சிங்கிறது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா? இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பான்னு கூட எடுத்துக்கலாம். உங்ககிட்டே நான் முதல்ல தீர்ப்பை கேட்கிறேன். மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது கல்யாணத்துக்கு முன்புதான் சொல்லக்கூடியவர்கள் இருந்தா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். திருமணத்திற்கு முன்பு இளைஞர் பட்டாளம் கைத்தட்டினா அதுல ஒரு அர்த்தம் இருக்குதுக்கா. பின்னாடி என்ன எக்ஸ்பயர்டு கைஸ்லாம் கைத்தட்டிட்டு இருக்கிறாங்க. அதான் சொன்னவனே இன்னும் கைத்தட்டல கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அண்ணா உண்மையில உங்க பொண்டாட்டியை பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. பக்கத்துல இருக்கிறாங்களா? ஐயோ, அந்த சிங்கத்துக்கு இதுக்காகவே கைத்தட்டல் கொடுக்கணுமே. எங்க மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது திருமணத்திற்கு முன்பு அல்ல, திருமணத்துக்கு பின்புதான் அப்படின்னு சொல்றாங்க. கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். எங்க நீங்க மேடையில மட்டும் தான் கைத்தட்டல் கொடுத்துக்கணும், அங்க கீழே ஒரு பக்கிகளும் கைத்தட்டல. எங்கப்பாங்க
சோதனை மேல் சோதனை, சொரிய சொரிய வேதனை அப்படிங்கிற அளவுல இருக்கிறாங்க. கல்யாணம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. குலம் கேட்டு, குடும்பம் அறிந்து, ஜாதகம் எடுத்து, பொருத்தம் பார்த்து, நல்லதொரு நாள் பார்த்து, உறவுகளையும் நட்புகளையும் அழைத்து 10 நாள் முன் வந்து பங்காளிகள் பந்தலிட்டு, 3 நாள் முன் வந்து முகூர்த்த காலிட்டு, 3 முடிச்சு போட்டு 2 மனங்கள் இணைந்து ஒரு மனமாவதுதான் திருமணம் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியான்னு கேட்டா என்னத்த நான் சொல்றேன். சரி, அந்த திருமணத்தை விடுங்க. இத்தனை ஆண்கள் பெண்கள் இருக்கிறீங்கல்ல, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். யார் அதிகமாக மேக்கப் போடுவா, ஆண்களா பெண்களா? பெண்கள் தான் அதிகமா மேக்கப் போடுவாங்கன்னு சொல்றாங்க. ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். பறக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, என்னைய பார்த்துமாப்பா ஒரு கைத்தட்டல் கொடுக்குறீங்க? சாரி, உங்ககிட்ட கேட்டது தப்பு தான். அவன் சொல்றான், உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கன்ஃபார்மே பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதை நான் ஒத்துக்கொள்கிறேன். உண்மையில 2 பேரும் போடுற மேக்கப் கூட வித்தியாசம் இருக்குது. ஒரு பையன் மேக்கப் போட்டு கிளம்பினானா அவன் கடத்தருக்கு போறான்னு அர்த்தம். அதுவே ஒரு பொம்பளை பிள்ளை மேக்கப் போட்டு கிளம்பினானா எவரையும் நடுத்தருக்கு அனுப்ப போறான்னு அர்த்தம். கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நடுத்தருக்கு வந்த கோஸ்டின்ட்டு அர்த்தம். என்னத்த சொல்ல. சரி, உண்மையிலே மேக்கப் அதிகமாக போடுறது பெண்கள் அப்படின்னு ஒரு கைத்தல் கொடுத்தீங்க. மேக்கப் அதிகமாக ஆண்கள் தான் போடுகிறார்கள் சொன்ன ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். ஒருத்தருமே இல்லையா? அவர் வீட்டுக்காரர் மட்டும், அதான் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் கைத்தட்டல் கொடுக்குறாங்க. ஆனா சத்தியமா சொல்றேங்க, பெண்கள் மேல் மாதா கோயில் வச்சு நம்ம போய் பேசலாமா? பெண்கள் பேரளவழி, பேத்திரவழி, பெரியப்பாரவழி, அப்பத்தாரவழி, ஆயாளவழி, அமுக்கி ஜிமிக்கி, ஆட்டலு மாட்டலு எல்லாத்தையும் போட்டாதான் அழகு. ஆண்கள் குளிச்சுட்டு வந்து இப்படி தலையை களைச்சு விட்டாலே ஆண் சிங்கங்கள் கொள்ள அழகு. குளிக்காம வந்தாலே அழகு. உங்களுக்கு அழகு, எங்களுக்கு அப்படிலாம் போயிடும். சரி, அதை விட்டு சொல்லுங்க. மேக்கப் நான் சொல்றேன்ல, இன்னொரு கேள்வி கேட்டு பார்த்துடலாம்க்கா. யாருக்கு ஓட்டு அதிகமா இருக்கு? யார் மனசு பெருசு? ஆண்கள் மனசு பெருசா, பெண்கள் மனசு பெருசா? பெண்கள் மனசு தான் பெருசுன்னா ஜோரா ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். நல்லா உற்சாகம். அன்னைக்கு தீர்ப்பு யார் பக்கம் வந்தாகணும். அப்பா இப்பதான் அந்த பாட்டி வெறித்தனமா கைத்தல் விடி திருப்பு அன்னைக்கு. இல்ல ஆண்கள் மனசு பெருசுன்னா ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். சத்தியமா பொதுவா பெண்கள் கூட்டம்னா நிறைய பார்த்திருக்கேன். பிரகாசபுரத்துல தான் ஆண்கள் பிரகாசமா கைத்தல் கொடுக்குறாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு பெண்ணாக இருந்து கொண்டாலும் அக்கா பின்னாடி மண்ணா தூக்கிடாதீங்க. உண்மையை சொல்ல வேண்டிய நான் கட்டாயத்துல இருக்கிறேன். யார் மனசு பெருசுன்னா பெண்கள் மனசை காட்டிலும் என் ஆண் சிங்கத்தோட மனசு தாங்க சத்தியமா பெருசு. உண்மையை ஒத்துக்கிட்டீங்கல்ல அக்கா? அக்கா ஏன் நான் சொல்றேன், பெண்கள் நம்ம மனசுல யாரு வச்சிருப்போம்? நம்ம புருஷனா? உங்க புருஷன் சொல்லுங்க. எடுத்தவரை நம்ம புருஷன் எனக்கு பகிர்ந்து இருக்கு. பெண்கள் மனசுல யார் வச்சிருப்பாங்க? கல்யாணமாகாட்டி காதலன், அப்படிலாட்டி கணவன். சரி, கல்யாணமாகாட்டி கணவன் வராதோ? சரி, கல்யாணமாகாட்டி காதலன், அப்படிலாட்டி அம்மா அப்பா. கல்யாணம் ஆயிட்ட கட்டின புருஷன், அவன் கருப்போ சிவப்போ லூசோ கூசோ குட்டையோ நெட்டையோ வழுக்கத்தலையோ, வழுக்கத்தலை இல்லாதவனோ தொப்பையோ, தொப்பை இல்லாதவனோ, கொரோனா வராதவனோ, 7 ஜென்மத்துக்கும் என் புருஷன் எனக்கு மட்டும் தான் வேணும்னு அந்த மாதா கிட்ட மண்டிட்டு பிரார்த்தனை வணங்குவோம். பெண்கள் மனசுல யாரு? காதலன், அப்பலாட்டி கட்டின கணவன். எதற்கு ஆண்கள் மனசு பெருசுன்னு சொல்றேன்? ஆண் இருக்கட்டும், அடுத்துதான் வரும். ஆண்கள் மனசுல யாரு இருக்கா? காதலி இருப்பா, காதலியோட ஃப்ரெண்டு இருப்பா, மனைவி இருப்பா, மனைவியோட தங்கச்சி இருப்பா, எய்த்த வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி, சைடு வீட்டுக்காரி, மேல் வீட்டுக்காரி, கன்ஸ்கா, மோத்வானி, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், பறவை, முடியமா எல்லோரையும் வைத்திருக்கக்கூடிய ஆண்களின் மனசுதான் சத்தியமா பெருசுனா இப்ப பெண்கள் நீங்க ஜோரா கைத்தட்டு கொடுக்கலாங்க. ஆனா இதுக்காக மட்டும் நான் ஆண்கள் மனசு பெருசுன்னு சொல்லல. ஒரு பஸ் போகுது, ஒரு நிறை மாத கர்ப்பிணி பஸ்ல ஏறுதாங்க, உடனே எழுந்து நின்று இடம் கொடுப்பது எந்த பெண்மகளும் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆண்கள் நீங்க தாங்க உடனே எந்திரிச்சு நின்று இடம் கொடுப்பீங்க. இதற்காகத்தான் ஆண்கள் மனசு பெருசுன்னு நம்ம சொல்றோம். யோசிச்சு பாருங்க. எங்க ஆணும் பெண்ணும் கலந்து அந்த திருமண பந்தம் அப்படிங்கிற நம்ம இளையறோம். திருமணம்னா என்ன? ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால இணைந்தால்தான் அது திருமணம். சரியா? ஆனா இந்த அன்னைக்கு அன்பால இணையுதா, வம்பால இணையுது. அதனாலதான் குடும்பம் பிரச்சனை, திருமணம் பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு சாரர் பேசுறாங்க. அந்த காலத்துல ஒரு பெண்ணை பார்த்த உடனே எப்படி வர்ணிப்பாங்க சார்? அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு மேடையில் இப்படிதான் பேசிட்டு இருக்கிறேன். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு கீழ இருந்து ஒருத்தர் படார் ரேஞ்ச் சூப்பர் தங்கச்சி, வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகும். நேத்து நான் வாய் விட்டு சிரிச்சேன், என் பொண்டாட்டி கோச்சிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கிறார். யோசிச்சு பாரு. மேடையில பேசவே முடியலக்கா. சரி பாட்டு பாடலாம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஆரம்பிச்சேன். கம்மலா நான் இருந்தா அப்படின்னு இல்ல, கீழே இருந்து ஒரு படார்னு ஒரு பையன் எஞ்சி அதை அடகு வைக்க நான் இருக்கேன்க்கா அப்படின்ட்டான்.
அதனாலதான் இது பூரா நீங்க கோல்டுன்னு நினைச்சிடாதீங்க. கல்யாணி கவரிங்ல கூறு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம். கதவை திறங்க, காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம். கதவை மூடுங்க, ஏசி வெளியே போதில்ல அப்படின்னா அது இந்த காலம். முள்ளால எடுத்தா அது அந்த காலம். வீட்டுல தொலைஞ்சு போன செல்ல இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதுதான் இந்த காலம். முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம். கையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம். எங்க 50 ரூபாயை மிச்சப்படுத்த 30 நிமிஷம் நடந்தா அது அந்த காலம். 30 நிமிஷத்தை மிச்சப்படுத்த 50 ரூபாய் கொடுத்து ஆட்டோல போனா அதுதான் இந்த காலம். காதலிக்கு தாஜ்மஹால் கட்டினா அதிசயம் அன்னைக்கு, காதலியே கட்டினா தான் அதிசயம் இன்னைக்குங்கிற நிலைமை மாறி இருக்குது. அப்ப அந்த காலத்துல ஒரு பெண்ணை பார்த்த உடனே எப்படி வர்ணிப்பாங்க. சினிமா பாட்டுல அன்னைக்கே போட்டான், எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாளே நம் காலம் செல்லும், நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை நான் அழகி என்பேன், அழகி என்பேன், நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன், நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். இதெல்லாம் அந்த காலம். எவ்வளவு தூரம் அடக்க ஒடுக்கமா இருந்தாங்க இந்த பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஐயா நீங்களே சொல்லுங்க, அந்த காலத்துல நீங்க எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு எதிர்பார்த்தீங்க? எழுத்தாளர் ஐயா நீங்க சொல்லுங்கய்யா. மூக்கு பேரு தேவதாசன் ஐயா, அந்த காலத்துல நீங்க எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு எதிர்பார்த்தீங்க? இருங்க, சரோஜாதேவியா? கண்ணகி. கண்ணகி சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை. வேற 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 அந்த காலத்துல அன்பா இருக்கணும். வேற நீங்க எல்லாம் அந்த காலத்துல எப்படிப்பட்ட பொண்ணு எதிர்? ஆடியோ செட்டுக்காரண்ணா சொல்லுங்கண்ணா, யார மாதிரி பொண்ணு? இதெல்லாம் நான் மைக்கில் எப்படிப்பா சொல்றது? நீ பாட்டுக்கு ஒரு வார்த்தை எடுத்து விட்டுருதீங்க. அந்த காலத்துலலாம் சிலுக்கு இல்லப்பா. சரி, அந்த காலத்துல எப்படி எதிர்பார்த்தாங்க நீங்க சொல்லுங்கண்ணா. கேஆர் விஜயாவா? ஜெயலலிதா? நான் என்னமோ பேசி முடிச்சு நேரம் லாக்கப் தான் போக போறேன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல பெரியவங்க எப்படிப்பட்ட பொண்ணு வந்து எதிர்பார்த்திருப்பாங்கன்னா, அடக்க ஒடுக்கமான பொண்ணா இருக்கணும், குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கா இருக்கணும், அன்பா இருக்கணும், பண்பா இருக்கணும். இருங்க சார், என்ன பூரா அங்க நாலு மட்டும் தான் இருக்குது. அடக்க ஒடுக்கமான பொண்ணா இருக்கணும், அன்பா இருக்கணும், அழகா இருக்கணும், குறிப்பா அன்னபாரதி மாதிரி ஒரு பொண்ணா இருக்கணும்ட்டு இருங்க சார் அப்படின்னு அந்த காலத்துல எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு ஒரு பையன்ட்ட கேட்ட, டே தங்கம் உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்டா தங்கம்? அக்கா எனக்கு பொண்ணு நிலா மாதிரி இருக்கணும்னா. சூப்பர், அவ்வளவு அழகா இருக்கணுமாடா தங்கம்னு. இல்லக்கா நைட்டுக்கு மட்டும் வரணும், காலையில போயிடணும் அப்படிங்கிறான். உனக்கா என்னத்தை எந்த லிஸ்ட்ல நம்ம சேர்க்க? யோ எதுவுமே நீ பசங்கிட்ட பேச முடியல. ஒரு பையனை எழுப்பி கேட்ட, டே நீ டாக்டர் ஆகி ஊசி போட போறியா இல்ல வக்கீல் ஆகி கேஸ் போட போறியா? சொன்னாம்பர் ஒத்த வார்த்தை, நான் யூடியூபர் ஆகி கொளுத்தி போட போறான் காண்டான். இன்னைக்கெல்லாம் யூடியூபர்ஸ் நிலமை தான். இன்னைக்கு இந்த எடுத்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ கூட என்னுடைய அன்புடன் அண்ணபாரதி யூடியூப் சேனல்ல வரும். பிரகாசபுரத்தோட மக்கள் பூரா அப்படி லைவா தெரிய போறீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, வேக வேகமான வாழ்க்கையில நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். இப்ப தம்பி அழகா புதுநன்மை எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாப்ல, லிட்டில் ஹீரோ. நீங்க பெரிய பிள்ளைய என்ன பண்ண போறீங்க? வாட் இஸ் யுவர் எய்ம்? சொல்டா. உன்னதான்டா கேக்குறேன். என்ன என்னடா ஆக போற? கேட்கல. போலீஸா? பிரைம் மினிஸ்டர். ஓடா அப்பா, கால் மேல கால் போட்டுக்கடா, போட்டுக்கடா, தைரியமா போட்டுக்கடா. அட போட்டுக்கடா. இப்ப வருங்கால பிரைம் மினிஸ்டர். ஐயா நான் எந்திரிச்சு நிக்கட்டுமா? இப்பமே எனக்கே கொஞ்சம் படப்படான்ட்டு அவனுக்கு 2 செக்யூரிட்டி போடுங்கப்பா. வருங்கால பிரைம் மினிஸ்டர் இப்படி தனியா உட்கார வச்சிருக்கீங்க. தங்க உன் பேர் என்ன பேருடா? சொல்ற எனக்கு. கோல்டா? சரி, வருங்கால பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல். உங்க ஊர் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்கப்பா. வெரி குட் வெரி குட். அக்கா அடுத்த வருஷம் வருவேன், நீ பிரைம் மினிஸ்டர் ஆயிருவல்ல? ஓ, ஒரு வருஷத்துல ஆக முடியாது. ஓகே, உண்மையிலேயே பிரகாசபுரம்னா கொக்கான்னு நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. முந்தானத்து பரமக்குடியில ஒரு பட்டிமன்றம் நடந்த சம்பவத்தை கேளு. கீழ இருந்து ஒரு பையனை எழுப்பி கேட்ட, டே தங்கம் நீ பெரிய பிள்ளை டாக்டர் ஆக போறியா, இன்ஜினியர் ஆக போறியா, வக்கீல் ஆக போறியா, என்ன பண்ணுவ? அக்கா நான் கல்யாணம் பண்ணுவேன் காண்ணா. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இல்லடா கொத்தங்க, உனக்கு கொஸ்டின் புரியலன்னு நினைக்கிறேன். பெரிய பிள்ளையாயி நீ என்ன ஆக போற? நான் மாப்பிள்ளையாவேங்கா. இல்லடா பெரிய பிள்ளையாயி உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன செய்ய போற? எங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல மருமகளை கொண்டு வருவேங்கா. டே உங்க அம்மா அப்பா ஒன்று என்னடா எதிர்பார்ப்பாங்க?
எங்க அம்மா அப்பா நல்ல பேரம்பேத்திகளை எதிர்பார்ப்பாங்கக்கா. கண்ணீர் விட்டு கதறிட்டங்க. டேய், உன் வாழ்க்கை லட்சியம்னு இருக்கும்ல, குறிக்கோள் ஒன்று இருக்கும்ல, அதை சொல்லுடா அப்படிங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் போதும்க்கா. 2 பிள்ளை பெக்கணும், அதுக்கு ரமேஷ் சுரேஷன் பேர் வைக்கணும், எல்ஐசி இன்சூரன்ஸ் எடுக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு அடுக்கி கொண்டிருக்க குழந்தைகளுக்கு மத்தியில் வருங்கால பிரைம் மினிஸ்டர் அவன் சொன்ன பிரகாசபுரம் தங்கத்துக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கண்டிப்பா நீங்க கொடுக்கலாம். எவ்வளவு தூரம் கவி பேரரசு வைரமுத்து சொன்னார், இன்றைய இளம் தலைமுறைக்கு பல் முளைப்பதற்கு முன்னே மீசை முளைத்து விடுகிறது அப்படின்னா புதிய புதிய சிந்தனைகள்ங்க. இன்னைக்கு மனுஷன் முதல்ல சிரிக்க முடியுதாங்க சார்? நீங்களே சொல்லுங்க கவிஞர் ஐயா, சிரிக்க முடியுதா? எதுவுமே சிரிக்க முடியல. சிரிப்பை தொலைத்து கொண்டு நம்ம இருக்கிறோம். ஒரு கோபம் வந்து 10 நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிரிப்பு தான் 1000 நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அதனாலதான் இன்னைக்கு நகைச்சுவை பட்டிமன்றம்னே நம்ம போட்டிருக்கோம். இப்ப நீங்க கோவிலுக்கு போறீங்க, நீங்க என்ன ஐயா, நீங்க என்ன கும்பிடுவீங்க? பெண்கள் நீங்கெல்லாம் சும்மா பதில் சொல்லலாம். கோயில் போய் என்ன பண்ணுவீங்க? சும்மா சொல்லுங்கப்பா. எங்க பட்டிமன்றம்லாம் நாங்களா பேசிட்டு இருக்க மாட்டோம். படார் படார்னு கீழே இருந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்போம். என்ன பண்ணுவீங்க? கோயில் போனா என்ன பண்ணுவீங்க? சாமி கும்பிடுவீங்கப்பா. பரலோக மாதா கிட்ட என்ன வேண்டுவீங்க? அடப்போங்கப்பா அங்கிட்டு. தங்க பிரைம் மினிஸ்டர் கூட அவ்வளோ அழகாக க்யூட்டாக சொல்லிருச்சு, நீங்கள் தானே எனக்கு கிடச்சி. பின்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி உட்காந்திங்கன்னா உங்கள் முகத்தை பார்த்துட்டே பேச எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பிரசங்கம் பார்த்த மாதிரியே பின்னாடி லாங் ஷாட்டில் தள்ளி போயிருந்தீங்க. அந்த செட் சாரி போட்டு பெண்கள்லாம் ரொம்ப அழகாக உட்காந்துருக்குறாங்க. அப்படி கொஞ்சம் லைவாக கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா சும்மா போகலாம். கோயிலுக்கு போய் ஒருத்தர் நல்லா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா சாமி கும்பிடுவாங்க. சில பேர் நல்லா பாட்டு கேட்கணும்னு ரசிப்பாங்க. சில பேர் நல்லா என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. டீ நல்லா இருக்கா பத்தியா? ஒருத்தர் அடி வயிற்று கிட்னில இருந்து பேசிட்டு இருக்கேன், டீ நல்லா இருக்குமா? தான் எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது. எங்க நவரசங்களும் கலந்ததுதாங்க வாழ்க்கை. அதிசயம், ஆச்சரியம், அருவருப்பு, சிரிப்பு, கண்ணீர், அழுகை, சோகம், ஆசை, சோம்பேறித்தனம், நவரசங்களும் கலந்ததுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில ஏன் துன்பம் வரும் வேளையில கூட சிரிங்கன்னு வள்ளுவர் அழகா சொன்னார். துன்பம் வரும் வேளையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர். சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் தாளமுடல் துணிக்கையில் யாருடத்தில் பொங்கி வரும் சிரிப்பு, இது கீழ்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு, இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்ல. துன்பம் வரும் வேளையில கூட சிரிங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே விழா கமிட்டியாளர் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் பட்டாளத்துக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுத்துடலாம். உண்மையிலே அருமையான ஒரு விருந்தோம்பல். வந்ததுல இருந்து சாப்பிட்டீங்களாக்கா, என்ன பேசுறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு இந்த பாருங்க. நாங்க மேடை ஏறி ஒரு பேச்சாளர் கூட பேசல, அத்தனை பேருக்கும் டீ கொடுத்துட்டாங்க. என்ன அர்த்தம்? தென்புலத்தார் தெய்வம் விருந்தக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று சொன்னான் வள்ளுவன். விருந்தோம்பலா, ஒரு திருவிழாவா எப்படி நடத்தணும்? திருவிழாங்கிற வார்த்தையை திருப்பி போட்டு பாருங்களேன். விழாதிரு என்ன அர்த்தம்? நம்மளுடைய கலாச்சாரமும் பண்பாடும் எந்த சூழலிலும் விழாதிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழன் திருவிழானே பேர் வச்சான் அப்படின்னு சொன்னா, இந்த திருவிழாவை எங்களுடைய பிரகாசபுரத்துல வந்து பாருங்க, இப்படித்தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகச்சிறிய ஒரு சூப்பர் மிகப்பெரிய ஒரு உதாரணமா இருக்கிறீங்க. ஆனா நான் உண்மையிலே நம்ம பேச்சாளர் பெருமக்களை நம்ம அறிமுகப்படுத்திடலான் இருக்கிறேன். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா? திருமணத்திற்கு முன்பு தாங்க, கல்யாணத்துக்கு முன்பு தான் நிறைவான மகிழ்ச்சி என்று பேசுவதற்காக பட்டிமன்ற சூறாவளி, பட்டிமன்ற நகைச்சுவை புயல், நகைச்சுவை இடிதாங்கி, நகைச்சுவை என்ன சரவெடின்னு கூட சொல்லலாம். அவருடைய நகைச்சுவைக்கு சின்ன குழந்தைகள் கூட வயிறு விட்டு வாய் விட்டு சிரிக்கக்கூடிய நகைச்சுவைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய சிவராஜன் சார் வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு கைத்தடல் கொடுத்து அவங்களை வரவேற்றலாம். அவங்களுக்கு சார்பாக வந்திருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா, எனக்கே பாடம் சொல்லி கொடுத்த என்னுடைய ஆசிரியர். உண்மையிலேயே ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு பொறாமைப்படாத ஒரு ஜீவன் இருக்குன்னா அது ஆசிரியராக மட்டும் தாங்க இருக்க முடியும். தன்னுடைய மாணவன் எவ்வளவு தூரம் உயரத்துக்கு போனாலும் ஏன் ஸ்டூடெண்டா, ஏன் மாணவன்டா அப்படின்னு சொல்லிட்டு தோள் தொட்டி பெருமை சொல்லக்கூடிய ஒரே பெருமை ஆசிரியருக்கு மட்டும்தான் பெருமை சேரும் அப்படின்னு சொன்னா, ஒரு மாணவன் எழுதினா ஆசிரியரை பார்த்து, என் தாயின் கருவறையும் நான் பயிலும் வகுப்பறையும் ஒன்றுதான், என் தாயின் கருவறையும் நான் பகிலும் வகுப்பறையும் ஒன்றுதான், என்னை 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தையாக சமுதாயத்தில் ஈன்றது என்னுடைய ஆசான் என்று சொன்னால், 10 மாதம் சுமந்து ஒரு மனிதனாக அந்த சமுதாயத்தில் ஈன்றது என்னுடைய ஆசிரியர் அப்படின்னு சொன்னா, ஆசிரியர்களுக்கு எத்தனை முறை கைத்தட்டல் கொடுத்தாலும் தகும். ஆசிரியர் ராமபூதத்தான் சார் வந்திருக்காங்க. உற்சாகமான ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் உங்களுக்கு கொடுத்துடலாம். போதும் சார். என்ன எலெக்ஷன்லயே நிக்க போறீங்க? அப்பா நின்று 1/2 மணி நேரம் கூட தூங்கிட்டாரோன்னு நினைச்சேங்க.
உண்மை. ஓகே, இவங்கெல்லாம் மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது திருமணத்திற்கு முன்பே அப்படின்னு பேசினா இல்லைங்க. மகிழ்ச்சிங்கிறது திருமணத்திற்கு பின்பு தான். ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கணவன் மனைவி குழந்தை அப்படிங்கிறது அந்த குடும்பம் விருத்தியாகும். பாசம் நேசம் எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு பேச வந்து யார் அப்படின்னு சொன்னா, சென்னையிலலாம் சுனாமி வந்துச்சா, எல்லா பக்கமும் சுனாமி வந்துச்சு. ஆனா இந்த இவங்க இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் மட்டும் சுனாமி வரல. ஏன்? ஏன்னா நித்தா தண்டி இடிதாங்கி இருக்கும்போது எப்படிங்க சுனாமியையே பின்னங்கால் பிடரியில் பட தெரிச்சு ஓட வைக்க எங்களுடைய பாசத்திற்குரிய சின்ன கோயில் சித்ராக்கா வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு கைத்தட்டை கொடுத்துடலாம் அவங்களுக்கு. அவங்களுக்கு சார்பாக வந்திருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா, அவங்கள நிறைய நீங்க தொலைக்காட்சியில் நீங்க பார்த்திருக்கலாம். அந்த கொங்கு தமிழ், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு தமிழ். நெல்லை தமிழாக இருக்கட்டும், நெல்லை தமிழ் ஒரு அழகு, மதுரை தமிழ் ஒரு அழகு, அந்த கொங்கு தமிழ், சென்னை தமிழ் அது வேற அழகு. ஆனா அந்த கொங்கு தமிழ்ச்சியை ரொம்ப அருமையாக எல்லோரையும், அந்த கொங்கு தமிழ்னாலே மரியாதையா இருக்கும். ஏனுங்க, வாங்குங்க, உட்காருங்க, சாப்பிட்டீங்களா, என்னங்க, செய்யோ கியூட்டுங்க அப்படின்னு அந்த கொங்கு தமிழை மிகவும் அழகாக பேசக்கூடிய சன் டிவி காமெடி ஜங்ஷன்ல நீங்க அவங்களெல்லாம் பார்த்திருப்பீங்க. விஜய் தொலைக்காட்சியில் நீங்க அவங்கள பார்த்திருப்பீங்க. கோவை சத்யா அக்கா வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான கைத்தட்டல் அவங்களுக்கு கொடுத்துடலாம். அருமையாக பாடல்கள், நாட்டுப்புற பாடலாக இருக்கட்டும், திரைப்பட பாடல்கள் அருமையாக அந்த மெட்டு ராகத்தோடு அருமையா பாடுவாங்க. நாங்களால் குரலால் பேசும்போது விரலால் வித்தை காட்டி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பேட் இசை கலைஞர் கெனடி அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஆடியோ பேர் என்ன பேருன்னா அமளி ஆடியோ. சூப்பர். உங்க ஊரில் நடக்கக்கூடிய கல்யாணம், காது குத்து, சடங்கு, மொட்டை, நீங்கள் நாட வேண்டிய ஒரே ஆடியோஸ் அமளி ஆடியோஸ். அமளி எக்கோ என்ன என் மூஞ்சே பார்த்துட்டு இருக்கீங்க? அமளி ஆடியோஸ். இது என்ன ஒரு கரகத்தை வச்சு அமளி ஆடியோஸ் உண்மையிலே அருமையாக சூப்பராக இருக்கிறது. இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தட்டை கொடுங்க பார்க்கலாம். சவுண்ட் தான் வருது, கைத்தட்டல காணும். தல அஜித் ரசிகர்கள் இருந்தா, மழை வந்தா மயில் ஆடும். தல ரசிகர்களுக்காக ஒரு பஞ்சு சொல்லலாம். மழை வந்தா மயில் ஆடும், பட் எங்க தலை வந்தா தமிழ்நாடே ஆடும்டா. பரவாயில்ல, அந்த காலத்துல உள்ளவங்களா இருக்கிறலாம், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடலாம். செவாலியர் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, ஐயா தான் கைத்தட்டல் கொடுக்குறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். அப்பா, எம்ஜிஆர் ரசிகர், திங்கள் தங்கையா ரசிகர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கைத்தட்டல் அதிகமாக வருது. ஆனா இளைய தளபதி விஜய் ஒரு மாஸ் டயலாக் சொல்லியிருப்பார் தெரியுமா? என்ன இப்ப டேனியலே விஜய் ரசிகர்கள் தானா? பரவாயில்ல, உசுப்பேத்தவங்கிட்ட உம்மனும் ஸ்டாப். இந்த இடத்துல ஒரு திருக்குறள் கேட்டே ஆகணும். யாகாவார் ஆயினும் நாகாக்க பட்டுன்னு சொல்லிட்டாங்கப்பா. பட்டுன்னு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருக்கப்பா. பரவாயில்ல, ஆகா சூப்பர். மற்ற இடத்துலலாம் அப்படியே பளிச்சுன்னு நிற்பாங்க. சூப்பர், அருமை.